நெயில் பாலிஷை வந்து ஹார்டன் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும் எங்களுக்கு இதோட? ஆமாம், இப்போ அல்ட்ராவயலட் லைட் வந்து நம்ம ஸ்கின்லேயே நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும், ஹேருக்கும் நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும், அதே மாதிரி நெயிலுக்கும் நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இந்த யூவி லைட்னால் வந்து நெயில்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் வரலாம், நெயில்ஸுடைய நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து ஆல்டர் ஆகலாம், அதில் டேமேஜஸ் ஏற்படலாம், சம்டைம்ஸ் வந்து கேன்சர் கூட ஏற்படலாம் அந்த யூவி லைட்னால். இவங்க இந்த பெடிக்யூர் மேனிக்யூர்னு பண்ணிக்கிறாங்கல்ல, அப்போ இந்த பியூட்டி பார்லர் என்ன பண்ணுவாங்க, இந்த நெயிலில் இருக்கக்கூடிய அந்த நெயிலையும் ஸ்கின்னையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது, கியூட்டிக்கல்னு பேர். அது மிக மிக முக்கியமானது. அது இவங்க இந்த பியூட்டி பார்லரில் அதை அழுக்குன்னு நினச்சி முதல்ல கியூட்டிக்கலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அது ஸோ நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த நெயிலை நம்ம ஒரு டாக்டர் எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நெயில் மூலமாக எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு அனீமியா இருக்குது, நமக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்துக்கான அறிகுறிகள் நெயிலில் தோன்றுனா அந்த நெயிலை வச்சு கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிடும். யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சென்னை ஸ்கின் ஃபவுண்டேஷன் அண்ட் ஏசியூடியன் ரிசர்ச் சென்டரோடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் முருகசுந்தரம் சாரோட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். ஸோ உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக எங்கள் லைனப் பண்ணி இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து எங்கள் எல்லாருக்குமே இருக்க மிகப்பெரிய கேள்விகள் வந்து நெயில்ஸை பற்றி கேள்விகள். நெயில் வந்து ஸ்கின்னோடைய ஹெல்த்தை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அதாவது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து நெஞ்சம் கடுத்தது காட்டும் நகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நகத்து மூலமாக பல உடல் நோய்களை நம்ம கண்டறியலாம். ஸோ நகம் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் ஹெல்த் மாதிரி, ஒரு விண்டோ டு த ஹெல்த் மாதிரி. ஸோ அந்த நகத்தை வச்சு தோல் நோய்கள் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய பல உறுப்புகளுடைய பிரச்சனைகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்ஃபேக்ட் ஹார்ட்டில், லிவரில், கிட்னியில், லங்ஸில் இருக்கிற வியாதிகளை கூட ரொம்ப ஆரம்ப நிலையிலே நெயிலை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் நகங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அதுவே உடல் நலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி தான். டாக்டர், இப்போ நெயில்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து இந்த நெயில் தின்னிங்கிறது வந்து நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நெயில் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். நெயில் தின்னிங் எதனால் ஆரம்பிக்குது? ஒரு ஜெனட்டிக்காக வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? எங்களோட டெய்லி லைஃப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா டாக்டர்? அதாவது நகம் வந்து தோலுடைய ஒரு உப உறுப்பு, ஒரு துணை உறுப்பு. அது நகம் வந்து ஒரு தனி உறுப்பு கிடையாது. முடியும் நகமும் தோலுடைய உறுப்புகள் தான், தோலுடைய சப் யூனிட்ஸ் தான். ஸோ எப்படி ஸ்கின் வந்து சாஃப்ட் கெராட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனால் உருவாயிருக்கு, ஹேரும் நெயிலும் ஹார்ட் கெராட்டின், கொஞ்சம் ஒரு வன்புரதம், அந்த சேம் கெராட்டின் கொஞ்சம் ஹார்ட் கெராட்டினால் உருவானது தான் முடியும் நகமும். ஸோ ஸ்கின்னோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நெயில். ஸோ இப்போ நெயில் வந்து தின்னாகுது அப்படின்னா அது வந்து புரத சத்து குறைவுனால இருக்கலாம், மற்ற சத்து குறைவுனாலும் இருக்கலாம், வைட்டமின் குறைபாடுனால இருக்கலாம். ஸோ நெயில் தின்னாகுது, பிரிட்டில் ஆகுது, ஈஸியாக உடையுது அப்படின்னா தெர் இஸ் அ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, ஊட்டச்சத்து குறைவு இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டராக வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லையா? ஜெனட்டிக்காக வந்து இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து நெயில் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை, நெயில் தின்னாக இருக்குது, அண்ட் வந்து அந்த நெயில் வந்து க்ரோ ஆகிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சில பேருக்கு, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெனட்டிக்காகவும் நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற இந்த நெயில் தின்னிங், நெயில் பிரிட்டில்னஸ், நெயில் உடையிறது, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நியூட்ரிஷனல் தான். விமனை பொறுத்த வரைக்கும் அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைவு, கால்சியம் சத்து குறைவு, புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அப்புறம் விட்டமின் B12, விட்டமின் D, அப்புறம் பயோட்டின் டெஃபிஷியன்சி. பயோட்டின்னு ஒரு விட்டமின் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விட்டமின் ஃபார் த நெயில். ஸோ இதெல்லாம் தான் வந்து நெயிலுடைய பிரிட்டில்னஸ்க்கு, தின்னிங்க்கு காரணம், நெயில் ஈஸியாக உடையிறதுக்கு காரணம். ஸோ டாக்டர், இப்போ நெயில்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் மிகப்பெரிய விஷயமா வந்துட்டுருக்கு, வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நிறுத்துறது வந்து இந்த வாய்ப்பே இல்லை. நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு வருவாங்க அந்த ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு. ஸோ இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதான் இப்போ நெயில்ஸில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய பியூட்டி பார்லர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க. நெயில் பாலிஷ் போடுறது, அப்புறம் வந்து நெயிலில் வந்து நிறைய ஆர்ட் எல்லாம் பண்ணுறாங்க,
நெயில் ஆர்ட்டெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த நெயில் பாலிஷ்லேயும் சரி, பாலிஷ் ரிமூவர்ஸ் ரெண்டுலேயுமே ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நெயிலையும் டேமேஜ் பண்ணும், நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். அதுக்கு பேர் அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு பேர். ஒரு ஒவ்வாமை ஏற்படலாம், பலவிதமான ஒவ்வாமைகள் ஏற்படலாம். இதெல்லாம் உடனே ஏற்படாது. கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ்லாம் யூஸ் பண்ண பிறகு தான் இந்த ஒவ்வாமை ஏற்படும். நீங்கள் கேட்ட இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனில் வந்து ஆக்ரிலிக் நெயில்ஸ், ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை வச்சு க்ளூ வச்சு ஒட்டுவாங்க மேலே. ஸோ அந்த க்ளூவுக்கும் ஒவ்வாமை ஏற்படலாம், அந்த அக்ரிலிக் நெயில்ஸுக்கும் ஒவ்வாமை ஏற்படலாம். முக்கியமாக என்னென்னா, இந்த நெயிலுடைய கலரு, டெக்ஸ்சர் எல்லாத்தையும் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ், இந்த நெயில் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நெயிலுடைய நார்மல் டெக்ஸ்சர் அண்ட் கலர், அந்த க்ளோ எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். ஸோ நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த நெயிலை நம்ம ஒரு டாக்டர் எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த நெயில் மூலமாக எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு அனீமியா இருக்குது, நமக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்துக்கான அறிகுறிகள் நெயிலில் தோன்றுனா அந்த நெயிலை வச்சு கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்ல ஒரு டாக்டருக்கு ஒரு க்ளூ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியை நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் அழகு. நெயில் வந்து எதுவுமே பண்ணாமல் ஆரோக்கியமாக நல்ல பிங்கிஷாக இருக்கிறது தான் நெயிலுக்கு நல்ல அழகு. ஸோ இந்த விதவிதமான கலர் போடுறது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கலர் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. நீங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா நாங்க வந்து இங்க அழகை பத்தி பேச வச்சுட்டோம். நெயில்ஸ்க்கு வந்து நெயில் பாலிஷ் போடுறது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் நீங்க சொல்றீங்க, அதை குழந்தைகளுக்கும் வந்து அப்ளை பண்றாங்களே, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க டாக்டர்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஏன்னா ஒவ்வாமை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ பல குழந்தைகளுக்கு வந்து ஏட்டாபிக் எக்ஸிமான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏட்டாபிக் அப்படின்னா காரணமே இல்லாமல் வர்ற அலர்ஜி. அதாவது ஒரு பொருளை நம்ம காரணமாக சொல்ல முடியாது, அவங்க உடம்பே அலர்ஜிக்காக இருக்கும். அவங்க உடம்பு வந்து சாதாரண விஷயத்துக்கு, மற்றவங்களுக்கு அலர்ஜி வராத விஷயங்களுக்கு கூட அவங்க உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும், ரொம்ப வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அவங்களுக்கு அடிக்கடி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறது, அடிக்கடி பாலிஷை ரிமூவ் பண்ணுறது, திரும்ப பாலிஷ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த ஒவ்வாமை மீண்டும் மீண்டும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு சென்சிட்டைசேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த எக்ஸிமா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டாக்டர், நெயில் வந்து நம்ம ஸ்கின்னோட ரொம்ப இதாக இருக்கும், இல்லை கனெக்டடாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அந்த யூவி ரேஸ்லாம் வச்சு நெயிலுக்கு வந்து நெயில் பாலிஷை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை உண்டாக்கும் எங்களுக்கு இதோட? ஆமாம், இப்போ அல்ட்ராவயலட் லைட் வந்து நம்ம ஸ்கின்லேயே நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும், ஹேருக்கும் நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும், அதே மாதிரி நெயிலுக்கும் நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இந்த யூவி லைட்னால வந்து நெயில்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் வரலாம், நெயில்ஸோடைய நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து ஆல்டர் ஆகலாம், அதில் டேமேஜஸ் ஏற்படலாம். சம்டைம்ஸ் வந்து கேன்சர் கூட ஏற்படலாம் அந்த யூவி லைட்னால சில பேருக்கு. ஸோ டாக்டர், இந்த அக்ரிலிக் நெயில்ஸ் சொன்னீங்களே, நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், இதெல்லாம் க்ளூ போட்டு அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிளட்டெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு டேஞ்சர், அண்ட் அதை நாங்கள் தெரியாமல் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்லர் பக்கம் போகாமல் இருக்கிறதே பெட்டர். ஸோ நம்ம சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி அழகாக இருக்கிற நெயில போய் நம்ம எதோ பண்ணி க்ளூவெல்லாம் ஒட்டி கண்டதெல்லாம் பண்ணி நல்ல இது மாதிரி விலங்குகளுக்கு இருக்கிற கிளா மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணி அதெல்லாம் அதில் ஒரு பெரிய ஒரு அழகு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு குரூரமாக ஒரு மாதிரி ஒரு கொடூரமாக இருக்குது. அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அழகுக்குரிய விஷயமா எனக்கு படலை. நகங்கள் வந்து நல்ல நார்மலாக ஹெல்த்தியாக சிம்பிளாக இருக்கிறது தான் எப்போவுமே அழகு. நகங்கள் அப்போ தான் க்ளோ ஆகும், நம்ம இன்னர் ஹெல்த் நம்ம வெளிப்படும். இப்போ நம்ம மனசும் உடம்பும் நல்லா இருந்துச்சுன்னா அது நகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கிறது தான் நல்லது எப்போவுமே. இதில் ஆர்டிஃபிஷியலாக எது பண்ணாலுமே நம்ம உடம்பு ஒத்துக்காது. இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது தான் எப்போவும் நல்லது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் 40,000 50,000 கொடுத்து நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க டாக்டர். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து இன்னமும் நிறுத்தப்பட போகிறதும் கிடையாது, ஏன்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இது இன்னும் டேஞ்சராக போகும், ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? லைக் நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களா இது இப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டங்க, இது இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகளை உண்டாகும்? ஆமாம், ஜனங்க எப்போவுமே சொல்லி திருந்த மாட்டாங்க, பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் அந்த அனுபவத்தை பட்டறிவுன்னு சொல்கிறது, நல்லா அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது.
ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனால் தான் தெரிஞ்சுக்குவாங்க. 2வது நீங்கள் சொல்கிற இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பெடிக்யூர் மேனிக்யூர்னு பண்ணிக்கிறாங்கல்ல, அப்போ இந்த பியூட்டி பார்லர் என்ன பண்ணுவாங்க, அந்த நெயிலில் இருக்கக்கூடிய அந்த நெயிலையும் ஸ்கின்னையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது, கியூட்டிக்கல்னு பேர். அது மிக மிக முக்கியமானது. அது இவங்க இந்த பியூட்டி பார்லரில் அதை அழுக்குன்னு நினச்சி முதல்ல கியூட்டிக்கலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அது அந்த கியூட்டிக்கலை கட் பண்ணி ரிமூவ் பண்ண உடனே இந்த நெயிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இணைப்பு திசு போயிடும். இந்த நெயிலையும் ஸ்கின்னையும் இணைக்கிறது தான் அந்த கியூட்டிக்கல். ஸோ அந்த கனெக்ஷனே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், எல்லா அழுக்கு தண்ணி எல்லாமே அந்த நெயிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் உள்ளே போய் அது வந்து இந்த நகைச்சுற்று ஏற்படும், பேரோநைக்கியான்னு பேர். அது இல்லாமல் பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், மைக்கோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னும் டேமேஜ் ஆயிரும், நெயிலும் டேமேஜ் ஆயிரும். நெயிலில் ஃபங்கஸ் வந்துச்சுன்னா நெயிலுடைய ஸ்ட்ரக்சரே டோட்டலாக அந்த ஆர்கிடெக்சரே போயிடும். நெயில் ரொம்ப அசிங்கமாயிடும். நெயிலில் ஒரு தடவை ஃபங்கஸ் வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு, டோட்டல் ஆனைக்கோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆனைக்கோலைசிஸ்னால் முழு நகமும் கெட்டு போகிறது. அதை மீண்டும் சரி பண்ணி ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நார்மல் நகமாக வரவழைக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாதமாவது ஆகும். அது அப்படியே ஆனாலும் அது வந்து பழையபடி ஒரிஜினல் நெயிலாக ஆகாது. அந்த அளவுக்கு நார்மலாக வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, வருமுன் காக்கிறது தான் நல்லது. இது சும்மா இவங்களே போய் காசை கொடுத்து அந்த கியூட்டிக்கலை கட் பண்ணி அதில் பியூட்டி பார்லர் இருக்கக்கூடிய அவங்க கையிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம், ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அது வந்து இவங்களுக்கு பரவலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சில பேர் தெரியாத ரொம்ப அபூர்வமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நெயிலில் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பியூட்டி பார்லர் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நம்மளே வீட்டில் ஒரு ஜென்டிலாக ஒரு பாலிஷ் போட்டுக்கலாம், ஒரு ஒவ்வாமை கம்மியாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி பண்ணுறது பெட்டர். ஸோ டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா மேனிக்யூர் பெடிக்யூர் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்க அப்படிலாம் வந்து சஜஸ்ட் பண்ணவே கூடாது. முக்காவாசி நெயில் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பெடிக்யூர் மேனிக்யூர் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று என்னென்னா, இந்த கியூட்டிக்கலை ரிமூவ் பண்ணி சுற்றி இருக்கிற நல்ல நார்மல் டிஷ்யூ எல்லாம் அழுக்குன்னு சொல்லி ரிமூவ் பண்ணி அந்த நெயிலை ரவுண்டாலாம் கட் பண்ணி நெயிலுக்கு கீழே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னென்னமோ பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனாட்டமி அது எதுவுமே அந்த ஆர்கிடெக்சரே தெரியாது, அவங்களுக்கு மெடிசனே தெரியாது, சயின்ஸ் தெரியாதனால அவங்க பாட்டு ஏதோ தரையை க்ளீன் பண்ணுற மாதிரி, வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி நார்மல் டிஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அந்த நெயிலையும் ஸ்கின்னையும் இணைக்கிற அந்த கியூட்டிக்கலும் போயிடும். சுற்றி இந்த லேட்ரல் நெயில் ஃபோல்டு, போஸ்டீரியர் நெயில் ஃபோல்டு, அந்த ஸ்கின்னும் நெயிலும் அட்டாச் ஆகிருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுனால இன்க்ரோன் நெயில் வந்துடும். அந்த நெயில் வந்து இப்படி வளைஞ்சு ஒரு பப் டென்ட் மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ஆகிடும். ஸோ அந்த நெயிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு கேப் தெரியும். இந்த நெயிலுக்கும் நெயில் பிளேட்டுக்கும் அந்த நெயிலுக்கு கீழே இருக்கிற அந்த நெயில் பெட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெடிக்யூர் மேனிக்யூர் ரெகுலராக பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த நகம் அப்படி தூக்கி யூ ஷேப்பில் இருக்கும், உள்ளே ஒரு கேப் இருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், அந்த நகம் அப்படியே யூ ஷேப்பில் வளைஞ்சு உள்ளே வளர ஆரம்பிச்சிடும். இன்க்ரோன் டோ நெயில்னு சொல்லுவாங்க, இன்க்ரோன் ஃபிங்கர் நெயில்ஸும் வரலாம். அந்த இன்க்ரோன் நெயில் வந்துச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும். அதை வந்து நார்மலாக சரி பண்ணவே முடியாது. அந்த சைடில் உள்ளே வளர்கிற நகத்தை ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக ரிமூவ் பண்ணி அதை வந்து நம்ம பேஸை வந்து வளராமல் அதை ஃபீனால் வச்சு காட்ரைஸ் பண்ணி அதை ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஒன்று பண்ணணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. இதுக்கு இந்த இன்க்ரோன் டோ நெயில் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த பியூட்டி பார்லரில் போய் பண்ணுற பெடிக்யூர் மேனிக்யூர் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்படக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தடை செய்யணும்னு சொல்றீங்க. எல்லாரும் வந்து இதுதான் அதிகமாக காசு கொடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது. அவங்க வந்து எப்படி எப்பவுமே தவறான விஷயங்களை தான் மக்கள் ரொம்ப விரும்பி போவாங்க. ஸோ அதை வந்து ஒரு மருத்துவராக நம்ம வந்து இதெல்லாம் தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது தான் நம்மளுடைய கடமை. நெயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ நெயிலில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த ப்ராசஸ்னால தான் வருதா, இல்லை வந்து நெயில் ஃபங்கல் வந்து இந்த சாக்ஸ் போட்டு ரொம்ப நேரம் இருக்கவங்களுக்கு வந்து வரலாம்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த நிறைய விஷயங்கள்ல இது நல்ல கேள்வி. அதாவது எப்போவுமே ஒரு ஸ்கின்னோ ஹேரோ நெயிலோ ஈரமாகவே இருந்துச்சுன்னா அதில் ஃபங்கஸ் வரும். இப்போ தோலில் எங்கெங்கெல்லாம் அந்த இடுக்குகளுக்குள்ள ஈரமாக வேர்வை தங்குறதுனால தான் அங்கே ஃபங்கஸ் வருது. நம்ம கிராயிங்கில், அதாவது
தொடை இடுக்கில், அக்கல் பகுதியில், நம்ம மார்பு பகுதியில் எங்கெல்லாம் வந்து ஸ்கின் ஃபோல்ஸில் வேர்வை தங்கி இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்கின் ஈரமாக இருக்கோ அங்கே தான் ஃபங்கஸ் வருது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாள் அது வந்து வேர்வை ரொம்ப அதிகமாக வரும்போது சாக்ஸ், அதாவது காட்டன் சாக்ஸ் போட்டால் வராது, நைலான் சாக்ஸ் போட்டு அந்த வேர்வை வெளியேறாமல் வேர்வை ஆவியாகாத அளவுக்கு நைலான் சாக்ஸோ இல்லை வேறு தவறான இதில் பண்ண சாக்ஸோ பண்ணி போட்டோம்னா அதில் என்ன ஆகும், அந்த வேர்வை உள்ளே தங்கி ஸ்கின் அந்த நெய்யில் சுற்றி ஈரமாக இருக்கிறதுனால ஃபங்கஸ் வரலாம். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் ஃபங்கஸ்க்கு என்னென்னா அடிபடுறது. இப்போ கால் நகத்தில் நம்ம எங்கேயாவது தெரியாமல் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹெமட்டோமா, அந்த ரத்தக்கட்டு இருக்கும், அது கொஞ்சம் ஆறும்போது அதில் ஃபங்கஸ் வரலாம். அதே மாதிரி கையில் வந்து சில பேர் கை கழுவிட்டே இருப்பாங்க, தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் கை கழுவிட்டு. கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கை கழுவுற ஹேபிட் ரொம்ப வந்துருச்சு. தேவையில்லாமல் ஒரு நாளைக்கு 10-15 தடவை 20 தடவை கை கழுவிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வரலாம். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ பாரு கை ஈரமாகவே இருக்கும், அவங்களுக்கு வந்து நெயில் ஃபங்கஸ் வரலாம். வீட்டில் சில பேர் வந்து கிச்சனில் வந்து இப்போ நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே அவங்க சமைக்கிற மெத்தட் வந்து எப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு சுத்தமான மெத்தட் கிடையாது. எப்போவுமே கை ஈரமாக வச்சுருப்பாங்க, அடிக்கடி கழுவி சமைப்பாங்க. கைகள் சுத்தமாக இருக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், எப்போவுமே இடுப்பில் ஒரு டவல் வச்சுக்கணும். ஒரு தடவை கை ஈரமாச்சுன்னா உடனே துடைச்சிட்டு தான் அடுத்த சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சமையல் வேலை கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஈரப்பதம் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்கஸ் வராது. ஸோ குழந்தைகள்லாம் வந்து ஒரு நாள் முழுக்க சாக்ஸ் போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க ஸ்கூல்ஸ்லலாம், வந்து அது ப்ராப்ளமாக இருக்காது? இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 3 to 6 hours சாக்ஸ் போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவும் காட்டன் சாக்ஸ் போடுறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. சாக்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஊர் ரொம்ப அசுத்தமாக இருக்குது, எந்த இடமுமே சுத்தமாக இல்லை. நம்ம வீடாக இருக்கட்டும், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தரை வந்து அசுத்தமாக தான் இருக்குது. எவ்வளவு தான் சுத்தப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு சுத்தம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதுவும் நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம வெறுங்கால தான் நடக்கிறோம் பல இடங்களில். ஸோ அதனால் சாக்ஸ் போட்டு நடந்தால் தான் நமக்கு வந்து ஸ்கின்லையும் ஹேர்லையும் நெயில்லையும் நிறைய ஹேர் இல்லை ஸ்கின்லையும் நெயில்லையும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கும். ஸோ நம்மளுடைய பாதங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு சாக்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. நெயில்ஸை பற்றி மட்டும் இவ்வளோ கொடுக்குறது வந்து யாரும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.